ஜென்டில்மேன், நம்மளோட பிக்சர் பிசினஸுக்கு என்னாச்சு? எல்லா தியேட்டர்லயும் ஆப்பிரிக்கன் பிக்சர்ஸ் காட்டுறாங்க, மிருகத்தோட பிக்சர்ஸ் காட்டுறாங்க. எனக்கு முன்னாடியே இது வரும்னு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிரேட்டஸ்ட் அத்தாரிட்டி கிட்ட நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டேன். இந்த உலகத்தோட தலை சிறந்த எக்ஸ்ப்ளோரர் அவங்க. டார்க் கான்டினென்ட்டுக்கு அவங்கள அனுப்பி நமக்காக சிறப்பான விஷயங்களை கொண்டு வர சொல்லியிருக்கேன். சூப்பர் ஸ்பெஷல், கொலாசல், டீலக்ஸ், மேக்னிஃபிசன்ட், அற்புதமான தனித்துவமான பிக்சரை நான் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். சரியா சொன்னீங்க. வண்டர்ஃபுல். உங்க உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்க ஜென்டில்மேன். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம கிரேட் டைரக்டர் இப்ப திரும்பி வந்திருக்காங்க. நம்ம கைட்ஸ் அண்ட் நீட்டா திரும்ப வந்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிக்சரும் திரும்ப வரவே இல்லை. நம்ம கிட்ட எந்த பிக்சரும் இல்லை. நம்ம இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம். அந்த பிரச்சனையை கொண்டு வாங்க. ஜென்டில்மேன், நம்ம டைரக்டர் வராங்க. தி கிரேட்டஸ்ட் அத்தாரிட்டி இன் ஆப்பிரிக்கா, மிஸ் ஜான்சன் மார்டினி. மிஸ்ஸஸ் மார்டினி, இங்க இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட எதுக்காக அனிமல்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க திரும்ப கொண்டு வரலன்னு சொல்றீங்களா ப்ளீஸ்? உண்மையை சொல்லணும்னா மிருகங்கள்னாலே எனக்கு பயம். நீங்க மிருகம்னா பயப்படுவீங்களா? நீங்க ஆப்பிரிக்காவிலே பெரிய ஆள்னு நான் நினைச்சேன். நான் பெரிய ஆள் தாங்க, ஆனா மிருகங்கள்னா கொஞ்சம் பயப்படுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஆனா நான் வந்து தள்ளிப்படா. 2,75,000 இந்த ப்ராஜெக்ட்டுக்காக செலவு பண்ணியிருக்கோம். நான் இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி என்ன பிரயோஜனம்? இவங்க திரும்ப வந்து அனிமல்ஸ்லாம் எனக்கு பயன்னு சொல்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம கிட்ட ஒரு பிக்சர் கூட வெளியிடறதுக்கு நம்ம கையில் இப்போ இல்லை. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? இதுக்கு வேற வழி பண்ணி ஆகணும். எனக்கு தெரியும் சார். நேற்று மத்தியானம் ஒரு தேட்டருக்கு நான் போயிருந்தேன். அங்கே 2 பேர் நடிக்கிறத நான் பார்த்தேன். அதுவும் ஒரு சிங்கத்தோட. அவங்கள நீங்கள் ஒன்றா பிக்சர்ஸில் யூஸ் பண்ணலாம். அவங்க யாரையும் பெஜாராக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு பல்லே கிடையாது. யார் அந்த ஆளுங்களுக்கா? இல்லை, நான் சிங்கத்தை சொன்னேன். அத்த நிமிஷமே அவங்கள வேலையை விட்டு கேடாச சொல்லி மேனேஜர் சொல்லிட்டாப்ல. நண்பர்களே நம்மளை காப்பாத்திட்டாங்க. இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொன்னதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிடா. நன்றி. ஜென்டில்மேன், பாய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது ஒரு நல்ல யோசனை. நம்ம மார்டினி அவங்க கூட அனுப்பி வைப்போம். அந்த லைன்ஸையும் கண்டுபிடிப்போம். நமக்கு இந்த உலகத்திலே தலை சிறந்த அனிமல் பிக்சர் கிடைச்சே ஆகணும். நீ ரெடியா? வா போலாம். 1 2 3 ஜம்ப் பண்ணு. என்ன பண்ற நீ? உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நாம கிட்டத்தட்ட 2 மணி நேரமா இந்த ஜன்னல்ல இருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் அது வரவே இல்லை. இங்க பாரு, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ஏன் இவ்வளவு டைட்டா இருக்க? முட்டியை லூஸ் பண்ணு. உன் ஃபார்ம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இப்ப பாரு, என்ன பாரு. நான் போட்டுக்கிற ஜிப்பை முதல்ல பாரு. 1 2 3 குதி. கண்ணை முடிக்க மறந்துடக்கூடாது. கண் எதுக்கு மூடணும் அது சொல்லு. நீ யாரையும் பார்க்க கூடாது கீழே போகும்போது. சரி வா, நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் இரு அலெக்சாண்டர், நம்ம கண்டிப்பா ஜம்ப் பண்ணி ஆகணுமா? இங்க பாரு, இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்க வேண்டாம். இந்த பிராக்டிஸ் முதல்ல பண்ணுவோம். இல்ல வேண்டாம், கொஞ்சம் இரு, உனக்கு வேற வேலை கிடைக்கும். முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காதடா. நம்ம ஊர்ல எங்க போனாலும் நம்மள துரத்தி விட்டுறாங்க. ஆமா, ஆனா நம்ம யூரோப்புக்கு லைன்ஸை கூட்டிட்டு போலாம். அங்கெல்லாம் மிருகத்தோட நடிப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது இல்லாம நம்மளால அவ்வளவு தூரம் நீந்தவே முடியாது. நாம தோத்து போனவங்க. நாம வேலைக்கு போய் 9 மாசம் ஒரு நாள் ஆகுது. வா, நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். 1 2 போன் வருது பாரு. நமக்கு யார் கால் பண்றாங்க? நான் தான் அந்த ஜூக்கு கால் பண்ணியிருந்தேன். இருக்கிற சிங்கத்தை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லி. நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. நல்லா நைஸா ஸ்மூத்தா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? 1 2 3 ஜம்ப். நல்லா நைஸா ஸ்மூத்தா ஜம்ப் பண்ணணும். 1 2 3 அலெக்சாண்டர், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? லைன்ஸ் எல்லாம் இங்க தூக்கிட்டு போயிடுறீங்களா? ஆமாமா, லைன்ஸே தான். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அது கூடவே இருக்கும். அவங்க எடுத்துட்டு போறாங்களா? கிழிச்சாங்க, போனை கட் பண்ணிட்டாங்க. இந்த நாட்டில் எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. இதை விற்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். என்னோட தப்பா? ஆமா, உன் தப்பு தான். முதல்ல இந்த சிங்கத்தை நாம எதுக்கு வாங்கணும்? நாம ராஃபில் அதை ஜெயிச்சோம். அந்த ராஃபில் யாராவது உன்னை டிக்கெட் வாங்குன்னு சொன்னாங்களா? நம்ம வின் பண்ணணும்னு எனக்கு என்ன தெரியும்? அதுல டிக்கெட் வாங்கினது நம்ம மட்டும்தான், அதை மறந்துடாத.
இந்த பிஸ்தாசியா எங்க போச்சுன்னு தெரியல. எனக்கும் தெரியல. டாக்ஸி கேப்ல ஒருவேளை மறந்து விட்டுருப்போமோ? வா போய் பார்க்கலாம் வா. ஒன்னு 2 3 4. ஓ இதோ இங்க இருக்கு பாரு. டபுள் இருந்து வெளியே வா. இங்க பாரு, இது ஒரு நல்ல மிருகம். எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாரு. இவனுக்கு டாண்ட்ரஃப் வேற இருக்கு. சீக்கிரமே முடியெல்லாம் கொட்டி சொட்டையாக்க போறான் பாரு அவன். அதுக்கப்புறம் உயிரோடயே இருக்க மாட்டான், செத்து போயிடுவான். முடி இல்லாம பார்க்கவே முடியாது. என்னாச்சு அதுக்கு? உடம்பு சரியில்லை. எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை. எந்த டாக்டர் கூப்பிட்டாலும் இதே தான் சொல்றாங்க. இப்ப கூப்பிட்டியா? என்ன சொன்னாரு? சீக்கிரம் வரான்னு சொன்னாரு. அவர் தான் வந்திருக்காரு. உள்ள வர சொல்லு. என்னப்பாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? பார்த்தாலே பாவமா இருக்கியா? வா வந்து பெட்ல படு. அட அவன் இல்ல, அவன் பேஷண்ட் இல்ல. ஓ ஆஃப் கோர்ஸ். என்னப்பா தம்பி, ஒன்றை பார்த்தாலும் நோயாளி மாதிரியே இருக்க. சரியான நேரத்தில் தான் நான் வந்திருக்கேன். நீ வந்து முதல்ல பெட்ல படு. அட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிஸ்தாசியாக்கு தான் பிரச்சனை. அது பிஸ்தாவா? இல்ல நான் டாக்டர் இல்ல, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? ஏய் அது உங்களை சாப்பிடாது. அது ஒரு வெஜிடேரியன், புரியுதா? அப்படியா? சரி நீங்க போங்க, என்ன பண்ண நான் சொல்றேன். அதுக்கு பல்ஸ் இருக்கான்னு பாரு. இருக்கா? எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையே. உண்மையாவ சொல்ற? ஆமாங்க, இது நின்னு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பல்ஸ் இல்லையா அதுக்கு? செத்து போச்சா? என்னது செத்துடுச்சா? ஐயோ ரொம்ப தப்பாச்சே. எப்படி அது செத்து இருக்கும்? ஓ அதுக்கு சுத்தமா சத்தம் இல்லடா. அது சாகலன்னு நான் நினைக்கிறேன். இது அசைதேங்க. பல்ஸ் இல்லாதனால டாக்டர் செத்து போயிடுச்சுன்னு தான் சொல்றாரு. நீ என்ன டாக்டர் விட பெரிய ஆளா? ஐயோ, நான் உண்மையாவே பக்கத்துல இருக்கேன். அது அசைறது தெரியுது, அதனால சொல்றேன். இங்க பாருங்க டாக்டர், ஏற்கனவே இங்க இருக்கிற லயன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு மோசமா இருக்குன்னு? அது போக இவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னையா இது? இதுங்களுக்கு என்னையா பிரச்சனை? தெரியலையே. அதை தெரிஞ்சுக்க தானே உங்களை கூப்பிட்டுருக்கோம். சரியாவே தூங்க மாட்டேங்குதுங்க. ராத்திரி ஏன்னா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு பாருங்க, இப்படியே நடந்து போகுது. கீழே இருக்கிறவங்களா எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி பண்ணுதுங்க. அதுக்கு சரியா ஜீரணமாகல போல இருக்கு. எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்தோம். அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கொடுத்து பார்த்தோம். ஆனா எதுவுமே ஒத்து வரல. சாப்பிட என்னையா கொடுத்தீங்க? சாப்பிடவா? அதை பத்தி நாங்க எதுவுமே யோசிக்கலையே. சாப்பிட நாங்க எதுவுமே கொடுக்கல. அதுக்கு ஜீரணமாகல, நானும் எதுவுமே கொடுக்கல. இங்க பாருங்க டாக், அதுங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிறேன். இல்ல இது கிளியரா புரிஞ்சிச்சு. யோ அதுங்கெல்லாம் காட்டுல வாழ்ற உயர்னையா சயாட்டிக்கா வந்திருக்கோம். நீ என்ன நினைக்கிற? என் மனசுல இருக்கிறது அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க லயன்ஸுக்கு வெக்கேஷன் வேணும், ரெஸ்ட் வேணும். ஒரு 2 வாரமாவது அது ஆப்பிரிக்காவுக்கு போனோம். ஆப்பிரிக்காக்கா? அப்புறம் இன்னொரு விஷயம், அதுக்கு குதிரை கறி போட்டு நல்லா செழிப்பா பாத்துங்க. ஹார்ஸ் மீட்டா? ஆமா ஹார்ஸ் மீட்டு தான். அதை ட்ரெஸ் இல்லாம பாத்துங்க. எப்பவும் போல பிறந்த மேனே விட்டுறீங்க. அதை ஹார்ஸ் மீட்டு முக்கியம், ட்ரெஸ் போடாம பாத்துங்க. என்னுடைய ஃபீஸ் வந்து $5. ஃபீஸே $5 ஆமா. அவரோட ஃபீஸ் $5 ஆமா. $5. பேமெண்ட் உங்களுக்கு எப்படி வேணும்? ஓ எதுவாக இருந்தாலும் கொடுங்க. ஆனா நம்ம கிட்ட தான் காசே இல்லையே. டாக்டர் யாருன்னு கொஞ்சம் பாருங்க. நிச்சயமா. எங்க கிட்ட காசு இல்லை, நீங்க கிளம்புங்க டாக்டர். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நம்ம சிங்கங்களுக்கு நர்வஸ் பிரேக் டவுன் போல இருக்கு. நம்ம அதை ஆப்பிரிக்கா கூட்டு போகணும். ஒரு ரெஸ்கியூ வரோம். அப்படி என்னோட இதையும் மாற்று. டயர்டா இருக்குப்பா. ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, ஆப்பிரிக்காவுக்கு கண்டிப்பா சிங்கங்களை கூட்டு போறதா முக்கியம்னா என்ன நீங்க வெட்டுருங்க. எனக்கு ஆப்பிரிக்கா வேண்டாம், ஓகேவா? அதான் சொன்னியே, நம்ம சீக்கிரமா டெரஃபால கால் வச்சாகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு இப்ப கொஞ்சம் ஹார்ஸ் மீட் வேணும். குதிரை கறிக்கு நம்ம எங்க போறது? ஹார்ஸ் மீட் எங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன்? ஹார்ஸ் இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும். வா போலாம். முதல்ல குதிரை எங்க போய் பாக்குறது? உங்க தாத்தாக்கு ஹார்ஸ் எங்கே கிடைச்சதோ அங்கேதான். இனிமே தான் பிடிச்சாகணும். என்னோட தாத்தா என்னைக்கும் குதிரையை பிடிச்சதே இல்ல. அவருக்கு குதிரையே பிடிக்காது. பிடிக்கலங்கிறதுனால தான் அவர் அதை ட்ராப் பண்ணியிருக்காரு. இதை நீ பிடி. என்னோட தாத்தா கிடையவே கிடையாது. ஏன்னா என் தாத்தாவுக்கு சின்ன வயசுல அவர் மண்டையில ஒரு குதிரை எட்டி உதச்சிருச்சு. அப்படியா? அதுக்கு என்னாச்சு? நீ குதிரையை கேக்குறியா? ஆடா அதுக்கு இல்லடா, உன் தாத்தாக்கு. அவர் செத்து போயிட்டாரு. உங்க தாத்தா சின்னதுலயே இருக்கும்போது செத்து போயிட்டாரா? ஆமா. நீ கொஞ்சம் மென்டல் ஆயிட்டு இருக்க. கிளம்பி வா.
உனக்கு அலெக்சாண்டர் தெரியுமா? 10 வருஷமா நான் எந்த குதிரையும் பார்க்கவே இல்லை. இப்ப பெருசா அந்த குதிரைங்க மிச்சமே இல்ல தெரியுமா? அதுதான் மெக்கானிக்கல் ஏஜென்ட் சொல்றது. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆட்டோமொபைலால குதிரையை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அப்படியா? வாய்ப்பே கிடையாது. மவுஸ் டிராப்ஸ் கண்டுபிடிச்ச போது என்ன சொன்னாங்க? கேட்ஸோட தேவையா இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன? எல்லாமே இருக்கு சார். பார்த்து பத்திரமா போங்க. நீ ரொம்ப கிளம்சியா இருக்க. என்ன பழக்கம் இது? ஓபன் பண்ணு. ஹேய் ஏய், எப்படி இதை ஓபன் பண்றது? சார் அங்க இருக்கு பாருங்க சார். இது அங்க லிவர் இருக்கு பாரு, அதை பிடிச்சி இழு. எனக்கு லிஃப்ட்டை பத்தி எல்லாமே தெரியும். அநேகமா நீங்க இதுல தான் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட ஏன்டா நீ வேற? முதல்ல அதை பிடிச்சி திருப்பி விடு. அட பார்த்து பார்த்து பொறுமையா, என் எலும்பை உடைச்சிடாத. இப்ப பண்றேன் பாருங்க. ஹேய், நம்ம கீழே விழுந்துட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னால எப்பவும் பிரச்சனை தான் வரும். நீ ஏதாவது உருப்படியா பண்ணியிருக்கியா? ஹலோ ஆபரேட்டர், கொஞ்சம் ஐடியா கொடுங்க. யார்கிட்ட பேசுறீங்க? அட கொஞ்ச நேரம் ஏறா, எனக்கே ஒன்றும் புரியல. காதுல வச்சிருக்கேன்ல. சொல்லியா, யாராவது இருக்கீங்களா? அட தயவு செஞ்சு யாராவது ஐடியா கொடுங்க. இது எப்படி நிறுத்துறது இப்போ? சொல்லியா, நீங்க சொன்னாதான் இப்ப இதை நிறுத்த முடியும். இவன் பேசாம இருக்கிறது பார்த்தா நம்மள வெயிட் பண்ண சொல்லுவான் போல இருக்கு. ஆனா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வெயிட் பண்ணலாம் நேரம் இல்ல, காலை கட் பண்ணுங்க. நீங்க இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அவனால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். சீக்கிரம் ஏதாவது பதில் சொல்லுங்க. டேய், இந்த டெலிபோன்ல இருந்து வேற யாருக்காவது ஃப்ரீயா ஃபோன் பண்ண முடியுமா? ஹலோ, இப்ப மாதிரி நான் பேசுறது கேக்குதா இல்லையா? நான் பிரசிடென்ட் கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹலோ பிரசிடென்ட் சாருங்களா? கண்டிப்பா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நான் உங்க எலிவேட்டர்ல தான் இருக்கேன். ஆமா ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க வர முடியுமா? உங்க எலிவேட்டர் கீழே விழுந்தா என்ன சார் ஆகும்? அதை சொல்லுங்க. இது கீழே விழாதுங்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட இன்வென்ஷன். ஆமா, அப்ப இது சும்மா விளையாட்டு காட்டுதா நமக்கு? இருக்கலாம். ஓகே பிரசிடென்ட், எங்களை மன்னிச்சிருங்க. நான் முன்ன விளையாட்டுக்கெல்லாம் கால் பண்ணல. கண்டிப்பா கீழே விழாதுல்ல? விழுமான்னு கேட்டேன். என்ன சார் நீங்க? உங்களுக்கு ஸ்பெல்லிங் சொன்னாவது தெரியுமா? எஃப்ஆர். டேய், எஃப்ஆர் என்னடா? எனக்கு தெரியாது. எஃப்ஆர்னா என்னன்னு தெரியல சார். ஆமா சார், எங்களுக்கு தெரியல. அட புரிஞ்சுக்கோங்க சார். கீழே போயிட்டே இருக்கு சார். அட அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். நான் சொல்றதை கேளுங்க. கீழே போகுது. கீழே கீழே கீழே. சார் நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப லிஃப்ட் நிக்காம கீழே போய்கிட்டு இருக்கு. இல்ல, இவங்கிட்ட எல்லாம் பேசி வேஸ்ட். இப்ப என்ன பண்ண போற நீ? அட கோக்கமக்கா உடைஞ்சு போச்சுடா. டேய், என்ன இடம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன பண்ணணும்னு தெரியல. என்னப்பா இடம் இது? உண்மையிலே நம்ம சைனாக்கு தான் வந்துட்டோமோ? சைனால எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பாய்ஸ்? நல்லது நல்லது. எனக்கு ஒன்றும் புரியல. யாரா இருக்கிறான்? 10602க்கு லாண்ட்ரி ரெடி ஆயிடுச்சு தெரியுமா? டேய் போய் எடுங்கடா பைத்தியங்களா. டேய், இவங்களை பார்த்து நான் தானே ஏமாந்து போயிட்டேன். இந்த கீழே விழுகிற எலிவேட்டர் இருக்குல்ல, அது என்ன ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏய், இது குதிரை சிரிப்புடா. அக்கம் பக்கத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன தேடி வரும்ல. ஏய், எங்க பாருங்க. அந்த ஆளுக்கு கண்டிப்பா குதிரையை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தெரியுது. எதுக்கு அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். வா. எங்க இங்க பக்கத்துல ஏதாவது குதிரை இருந்து பாத்தீங்களா? என்னது குதிரையா? குதிரை எங்க இருக்கு? குதிரை குதிரை என்னாச்சு? எங்க ஆளுக்கு இருக்கு? ஒரு மாதிரி இருக்கா? சரி சரி, பதறாதீங்க பதறாதீங்க. அந்த புருமை கொஞ்சம் பாருயா. அந்த புஷ்கட்டை கொஞ்சம் பாரு. இந்த யூனிஃபார்மையும் கொஞ்சம் சேர்த்து பாரு. புதுசு, பிராண்ட் நியூ. 6 வருஷமா இங்க நான் வேலை பார்க்கறேன். ஒரு குதிரை கூட நான் பார்த்ததே இல்ல. என்னோட குடும்பமும் ஓல்டு கட்டையில தான் இருந்தது. எல்லாரும் கிளீனர்ஸ் தான். நிறைய குதிரை வச்சிருந்தாங்க. ஆனா இங்க எந்த குதிரை கிடையாது. நிறைய ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. நோ குதிரை, நோ குதிரை, நோ குதிரை. வா, முதல்ல நம்ம இருந்து கிளம்புவோம். இந்த ஆள் புலம்பி நம்மள சாவடிச்சிடுவான். இந்த மாதிரி ஆளுங்களாம் ஏன் இப்படி பதட்டப்படுறாங்க? நம்ம சிங்கத்துக்கு சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடைக்காது போலயே. நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் வயிறு நிறைய சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். கண்டிப்பா அவங்க எல்லாம் சீக்கிரம் திரும்ப வந்துருவாங்களா? வந்துதான் சார் ஆகணும். அவங்க போர்டிங் கூட நாங்கள் லைன்ஸே வச்சிருக்கோம். அவங்க மட்டும் வரல, நம்ம கதையை முடிஞ்சுது. சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கலன்னா பெரிய பிரச்சனையாகிடும்.
அவங்க எல்லாம் டென்ஷனா இருக்காங்க. ஆ? அவங்களுக்கு சீக்கிரம் ஆப்பிரிக்காக்கு போகணுமா? ஆ. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நம்மளும் தேடிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு குதிரை கூட இல்ல போலயே. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹேய், கொஞ்சம் அங்க பாருங்க. ஓ ஓ ஓ, ஓ, ஓ. இப்ப அதனால என்ன? குதிரையா? எங்கப்பா அது குதிரை இல்லையே. அதாங்க குதிரை. இல்லவே இல்ல, அது குதிரையே இல்ல. ஷூரா தெரியுமா? நான் பாசிட்டிவா தான் சொல்றேன். நீங்க பாசிட்டிவ் இல்லங்க, உங்க பிளட் ஓ நெகட்டிவ். மறந்துட்டீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு டெஸ்ட் கொடுத்தோம்ல. சரி வா கிட்ட போய் அது என்னன்னு பாப்போம். நீ என்ன நினைக்கிற? ஆமா, இதான் குதிரை. நீ சொன்ன சரிதான். கமான் கமான் கமான், இதுல முதல்ல கால் வை. கம் வா. ஆன், சீக்கிரம் கால வை, கால கால வை வை, சீக்கிரம். சீக்கிரம். ஏய் நிறுத்து. இங்க வச்சு சுற்றாத. அப்புறம் ஹோட்டலுக்கு இங்க இருந்து தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கும். இங்க இருந்து ஓட்டிட்டு போயிடுவத. கமான் ராஜா போலாம். என்ன இப்படி உதைக்குது? அத்தாடி ஆத்தா, இது என்னாச்சு? ஏன் நம்ம இப்படி மேல பண்ணுது? கோவமா இருக்கு இது. நாம இதை எப்படி சமாதானப்படுத்துறது? மறுபடியும் அந்த ஹாஸ்கிட்ட போய் பேசுங்க போங்க. இரு நீ பொறுமையா இரு. என்ன நான் பாக்குறேன். இது என்ன உன்னோட குதிரையா? இல்ல, ஏன் குதிரை இல்ல. சரி சரி வா வா, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாப்போம். ஏறு ஏறு. இல்ல இல்ல, மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஏய், வா, 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 வா. மேல பட்டா நமக்கு லைஃபே இல்ல, இறங்க. இதோட ஃப்ரண்ட் வீக்கா இருக்கு, பேக் தான் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. அதனால தான் இப்படி உதைக்குது போல. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இங்க வந்து பாரேன். பாத்தியா நான் சொன்னேன்ல. இத எப்படியா கூட்டிட்டு போலாம், வேற வழியே இல்ல. வா வா. இத கழட்டி விட்டுருவோம். ஆமா ஆமா, கமான் கமான். அப்பதான் அது சீக்கிரம் இங்க வரும். அதுக்கு இது உதவி பண்ற மாதிரி தானே? அது சந்தோஷப்படும். மிருகத்துக்கு இரையாக டேய் டேய் சத்தமா போகும். சொல்லாதடா, அது அப்செட் ஆயிடும். வா 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 வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. வான்னு சொல்றேன்ல, வா. என்ன இது நம்மள போட்டு பாடாப்படுத்துது? உன்ன மாதிரியே இது ரொம்ப திமிரு பிடிச்சதா இருக்கும் போல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பேசாம இதை டிவைட் பண்ணி எடுத்துட்டு போவோமா? நீ பின்னாடி பிடி, நான் முன்னாடி பிடிக்கிறேன். வா 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 வா. அப்படிதான் அப்படிதான். ஆடாடே, ஜார்ல உட்கார மாதிரி உட்காந்துக்கிச்சே. டேய் வில்பர் வில்பர், எங்கடா போய் தொலைச்ச? டேய் நான் இங்க தான் இருக்கேன். டேய், அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க கிறுக்கு பையல? எந்திரா, இது ஒண்ணு விளையாடுற நேரம் இல்ல. எந்திரி, கிளம்பலாம். யார் விளையாடுனா? ஓவரா பேச முதல்ல எந்திரா. உன்னால ஒரே அசிங்கம் தான் எனக்கு. இதெல்லாம் எனக்கு தேவைதான். எங்க நீ இவ்வளவு பேசறல, அது கொஞ்சம் ஏந்துக்கு சொல்லு பாப்போம். ஏய், உனக்கு என்ன இவ்வளவு திமிரா உனக்கு? முதல்ல எந்திரி. வா வா, எந்திரி எந்திரி. அப்படிதான், உனக்கு வேற வழியே இல்ல. ஹோட்டல் வரைக்கும் நம்ம போய் தான் ஆகணும். வா. ஹேய், நான் எங்க உட்காருது சொல்லு. அதான் பின்னாடி இவ்வளவு இடம் இருக்குல்ல, ஏறு. சரி ஓகே, நானும் ஏறிட்டேன். கமான், ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. ஏய், எங்க போற? இங்க வா. ஹே ஹே ஏய் ஏய் ஏய். ஏய் திமிரு பிடிச்ச கழுத, இப்ப திரும்பி வர போறியா இல்லையா? ஏய், அது நம்மள பார்த்து கோவப்படுதுப்பா. இனிமே அத போல மரியாதை குறைவா பேசக்கூடாது. அத பார்த்து யார் பயப்படுவா? அத்தாடி. அவங்க வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, சம்மந்தங்க. என்கிட்ட எந்த சம்மந்தம் இல்லையே. நீங்க ஏதாவது நல்லபடியா பார்த்து குடுப்பீங்கன்னு தான் வந்து நாங்க பேசுறோம். நேரடியா நான் விஷயத்துக்கு வரேன். உங்க வாழ்க்கையை மாத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு எங்களுக்கு குதிரை கறி மட்டும் தான் வேணும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆப்பிரிக்கா போக முடியும்? ஆப்பிரிக்காவா? ஹ, மார்டினி மார்டினி. இன்னொரு மாட்டின்னு சேர்த்து சொல்லுங்க, சேர்ந்து குடிப்போம். சாரி சாரி, உங்க தப்பு தான். பார்த்து போக கூடாது. இப்பயாவது நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நான் மூவிங் பிக்சர் கம்பெனி மூலமா உங்களை ஆப்பிரிக்கா அனுப்புறேன். நீங்க கரெக்டா போங்க. உங்க லைன்ஸோட போகணும். நாங்க ஆப்பிரிக்காவுக்கு போக மாட்டோம். எங்க சிங்கத்துக்கு சாப்பாடே இல்ல தெரியுமா? இந்த நேரத்துல அது வெளியே போச்சுன்னா செத்து போயிடும். ஆமா ஆமா, எனக்கு ஆப்பிரிக்காக்கெல்லாம் போக விருப்பமே இல்ல. இத பாருங்க, இவங்க தான் மிஸ்ஸஸ் மார்டினி. இவங்களும் கூட சேர்ந்து தான் அங்க வர போறாங்க. நான் இப்ப போலான்னு இருக்கேன். என் கூட நீங்க வரீங்களா? நீங்க நான் வந்து கண்டிப்பா அவங்க வராங்க. அவங்கள நான் உன் கையில ஒப்படைக்கிறேன். அவங்களுக்கு நோவே சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் சரி, நீ எஸ் சொல்லு. உங்களுக்கு ஆப்பிரிக்கா நிச்சயமா பிடிக்கும். அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப வைல்டா இருக்கும். நான் ஆப்பிரிக்காவுக்கு போக போறதே இல்ல. ஆமா, நாம ஏன் போக கூடாது? அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும், அழகா இருக்கும், வைல்டா இருக்கும். அப்ப அந்த வைல்ட் அனிமல்ஸ் என்ன ஆகும்?
அந்த டைகர் ஸ்னேக்ஸ். நீங்க எதுக்காக டைகர்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறீங்க? ஆமா, நீ அதை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லையே. அப்படியா? அப்ப அந்த ஃப்ளீஸ்க்கு என்ன சொல்லுவ? ஓ, அந்த ஃப்ளீஸை இங்கே நம்ம விட்டுட்டு போயிடலாம். அந்த ஃப்ளீஸ் எல்லாம் இவனா ஆப்பிரிக்கா கூட்டிட்டு போவானா? இங்க பாருங்க, நான் வரப்போறது இல்ல. வாஹூ! நீங்க எல்லாரும் எங்க கூட தான் வர போறீங்க, அதுவும் ஆப்பிரிக்காக்கு. நான் சொல்றத கேளுங்க, கண்டிப்பா உங்க கூட ஆப்பிரிக்கா வரும். அவங்க என்ன சொல்ல வராங்க? நாம போறோம்னு சொல்றோம், அவ்வளவுதான். இல்லையே, நம்ம இருக்கலாம்னு தான் சொல்ல வராங்க. நாம கண்டிப்பா போறோம். நம்ம இங்கே இருந்துடலாம். நாம போறோம். நம்ம இங்க தான் இருக்கோம். நாம போறோம். ஓ, நம்ம போறோம். சூப்பர். நம்ம சீக்கிரமா அங்க போக போறோம். போலாம். ஓ, ஓ no. பின்னர் தயவு செஞ்சு அப்படி நீ பண்ணாத. நாம உண்மையான ரொமான்ஸ் பார்க்க போகலாம். அங்க ஜங்கிள்ல ஆடி பாடலாம். அங்க ஆடி பாடி கொண்டாட்டம். அங்க பாரு. ஓ, அங்க பாருங்க, அந்த ஆப்பிரிக்கன்ஸ கொஞ்சம் பாருங்க. நாங்க நாங்க உங்க கூட வரோங்க. ஆப்பிரிக்காவுக்கு வாங்க. நம்ம ஒண்ணா சேர்ந்து நம்ம போறோம். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. நாம ஆப்பிரிக்கா சேர்ந்து போய் அங்க போட்டோ எடுக்கலாம். ஒண்ணா சேர்ந்து போறோம். கூட வேலைக்காரங்களை கூட்டிட்டு வாங்க. இத பார்த்து நாங்க பயப்படுறதில்ல, கவலையும் நாங்க படுறதே இல்ல. ஏன்னா தொல்லை கவலை நாங்க விரட்டி போனாங்க. ஒரு நாள் நாங்க பெரிய ஜிராஃபை பார்த்தோம், கண்ணோட கண்ணு நாங்க பார்த்தோம். அது எங்களை தாக்க வந்துச்சு, ஓடி போய் குதிச்சோம் பீச்ல. என்னைக்கும் போலியா நாங்க பேசல, அதோட சுவாசத்தை நாங்க நேர்ல பார்த்ததுல 2 பேருமே நாங்க இங்க விழுந்துட்டோம். அது மறக்க முடியாத நாள். ஒரு மூச்சு வாங்க பேண்டரை சேஸ் பண்ணி பார்த்தோம். அப்ப எங்க பேண்டரை கண்டு போச்சு. வேற வழி இல்லாம நாங்க ஓடி போனோம். மரத்தோட நிழலையும் மரத்துக்கு நடுவுல சிறுத்தை ஒளிஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். கரெக்டா அதை போய் பிடிச்சோம். மயக்கத்துல இருக்கும்போது அதை தூக்கிட்டு வந்தோம். பாதி வெளியில இருக்கு சுயநலம் வந்துச்சு, கடிக்க பார்த்துச்சு. நாங்க ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க எங்க போனாலும் துரத்த ஆரம்பிச்சிடும். ஆனா நாங்க எதுவும் பயப்பட ஓட ஆரம்பிச்சோம். Hey good bad America, hello Africa. நாங்க உங்க சுகதுக்கத்தை ஷேர் பண்ண வரோம். எங்க ஹெல்மெட்ஸும் கன்னையும் எடுத்துட்டு வரோம். எங்க சிங்களையும் நாங்க கூட்டிட்டு வரோம். இது மொத்தமா முடியாம நாங்க திரும்பி வர போறது இல்ல. எல்லா மிருகங்களையும் சொல்லிடுங்க. நாங்க அங்க வர போறத மட்டும் சொல்லிடுங்க. அதோட ஃபர்ர மட்டும் மறைக்க சொல்லுங்க. நாங்க அங்க சீக்கிரம் வந்தோம்னா நாங்க வேட்டையாடுவோங்க. US goodbye, hello Africa. சேர்ந்துக்கோங்க. ஏ வில்பரே, இந்த பக்கம். ஹேய், காட்டுக்குள்ள நம்ம எப்ப போவோம்? ஒண்ணும் புரியலையே. டேய், ஏற்கனவே நம்ம காட்டுக்குள்ள தான்டா இருக்கோம் முட்டா. அப்படியே நம்மளால பார்க்க முடியல. ஏன்டா இவ்வளவு மரம் இருக்கு, இது கூட உனக்கு தெரியல? ஐயோ, நான் என்ன மரத்தை பார்க்கல உன்கிட்ட சொன்னேன். மில்லியன் கணக்குல மரங்கள் இருக்கு, எல்லாமே வெர்ஜின் மரங்கள். வெர்ஜின் மரங்களா? எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வைல்டா தெரியுது. இந்த காட்டு வாழ்க்கை சும்மா சூப்பரா இருக்கு. எனக்குள்ள இருக்கிற ஆண்மகனை வெளிக்கொண்டு ஆமா, இது ஒரு கார்ஜியஸ் ஜங்கல். இது உங்களுக்கு நல்ல வைப கொடுக்கும். ஆனா அதே சமயம் இது மலேரியா கொடுக்கும், ஹெல்லோ ஃபீவர் கொடுக்கும், தொண்டையை கூட அப்பப்போ பிடிச்சுக்கும் தெரியுமா? ஏன்டா உனக்கு இது ஆச்சரியமாவே இல்லையா? நாம இங்க வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. எனக்கு கொஞ்சம் கூட டயர்டே ஆகல. நாம பெருசால யோசிக்க வேண்டாம், முதல்ல நம்ம உட்காருவோம். எனக்காக நீயும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோப்பா. என்னோட ஷூல ஏதோ சின்னதா கல்லு மாட்டிக்குச்சுன்னு நினைக்கிறேன்.
ஏண்டா இதுவா சின்ன கல்லு? இவ்வளோ பெரிய கல் எப்படா உன் கால்குள்ள போச்சு? சரி வாங்க, நாம போய் சீக்கிரம் தேடுவோம். வில்பர் மை நண்பா. டேய் எங்க போயிட்ட? இங்க தான் இருக்கேன் நானு. கூடவே இருறா, எங்க தொலைஞ்சு போயிடாத. காடு முழுக்க மிருகங்கள் இருக்கு, நீ கொஞ்சம் மிஸ் ஆனா அவ்வளவுதான், ஆளு மிஸ் ஆயிடுவேன். என்ன சத்தம் அது? அது ஒண்ணு இல்லடா, அதுக்கு தூக்கம் வந்துடுச்சு, அதனால கொட்டாய் விடுது. ஒரு சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி இருந்துச்சு இது. காட்டுக்குள்ள இருக்க சிங்கம் நம்மள தாக்குமே. இப்போ நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்பவே இந்த மரத்தோட உச்சில ஏறி உட்கார போறேன். அட பயந்தாங்குழி பையல, ஏன்டா ஒரு ஆண் மகனா இருந்துட்டு காட்டுல ஒரு பொண்ணை சிங்க தாக்க வருதுன்னு சொல்லுது, நீ என்னமோ மேல போய் உட்காந்துக்கலாம்னு சொல்ற? அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னா கேக்குற? நீ எப்ப மேல வருவ நானும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கேளல், அங்க பாருங்க, சிம்பா. ஹல்வா ஹல்வா ஹல்வா. நம்மள நோக்கி தான் அது வருது வில்பர். அந்த முதல்ல முடிச்சு விடு. அத்தாடி, அங்க பாரு ஒரு வைல்ட் பாந்தர், அதை முடிச்சு விடு. ஒரு ரைனோசரஸ் நம்மள நோக்கி வருது. அதையும் கொன்னுடுங்க சீக்கிரம். என்ன மன்னிச்சிடுங்க, என்கிட்ட இதுக்கு மேல புல்லட்ஸ் இல்ல. என்னது? புல்லட்ஸ் இல்லையா? நல்ல வேளை நம்ம காப்பாத்தப்பட்டோம். அது ரிவர்ஸ்ல போயிடுச்சு. கமான் வாங்க போலாம். ஹேய் அங்க பாருங்க, என்ன பாத்து? அது ஃபேமஸ் பேக்வர்ட் ட்ரைப்ஸ் பா. அவங்க இப்படி தான் பின்னாடியே போவாங்க. அவங்க எப்பவுமே இப்படி தான். அப்படியா? எதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க? அவங்க என்னைக்குமே வந்த வழியை மறக்க மாட்டாங்க, அதனால பின்னோக்கி தான் போவாங்க. என்ன இவனுக்கு ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றான் அந்த ஆளு? அவன் என்னமோ சொல்ல வரான், நான் என்னன்னு கேட்டுட்டு சொல்றேன் இரு. மிஸ்ஸஸ் மார்டினி, இவன் என்னமோ சொல்றான் பாருங்க, என்னன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த ஆளு என்ன சொல்லிட்டு ஓடுறான்? எனக்கும் தெரியல, லோக்கல்ஸ் பத்தி ஏதோ சொல்றாருன்னு நினைக்கிறேன். லோக்கஸா? அது என்ன லோக்கஸ்? டேய் அது வெட்டுக்கிளிடா. அவன் ஏதோ வெட்டுக்கிளி ஜோக்க சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இருக்கு பையன். இது ஒண்ணு ஜோக் இல்ல. ஆப்பிரிக்கன் லோக்கஸ் எப்பவுமே கூட்டமா தான் வருங்க. மொத்த டார்கெட்டையும் முடிச்சிட்டு போயிட்டே இருக்குங்க. எதுவுமே இங்க மிஞ்சாது. ரொம்ப பசியில இருப்பாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். பாக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. தரையில இருக்க புல்லுல ஆரம்பிச்சு காட்டுல இருக்க செடி கொடின்னு அத்தனையும் சாப்பிட்டுருங்க. அந்த லோக்கஸ் என்னை விட்டு தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. மிஸ்ஸஸ் மார்டினி எங்க போனாங்க? அடடா, இந்த பொண்ணு எங்க போச்சு? ஓ மிஸ்ஸஸ் மார்டினி. ஏண்டா நீ தூங்க போறேன்னு சொன்ன, இந்நேரத்துல எதுக்குடா நீ பூட்ஸ மாட்டிக்கிட்டு இருக்க? கிறுக்கு வயல. தூக்கத்துல நான் எழுந்து நடப்பேன் தெரியும்ல. அப்போ மரத்துல இடிச்சு என் காலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் நான் இதை போட்டுக்கிட்டு மரத்துல முடிக்கிட்டாலும் முட்டை வலி வரதானே செய்யும். உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? அந்த ஜோசப் மார்டின் இருக்காங்களே, அவங்க ஒரு அழகான பொண்ணு. ரொம்ப ஜென்டிலா இருக்காங்க. ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் தெரியுமா? ஒரு சின்ன எலி மாதிரி நடந்துக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க, நல்லா ஃபிட்டாவும் இருக்காங்க. தினமும் சரியா 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவாங்களாமா. அப்படியா? அவங்கள பார்த்தாலே அதெல்லாம் தெரியுது. ஆமால, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எத்தனை வயசானாலும் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா அது நமக்கு தாப்பா நல்லது. ஹெல்த் தாப்பா முக்கியம். முன்னாடி இதை பத்தியெல்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனா இப்ப ரொம்ப கவனமா இருக்கேன். எதுக்கும் நான் கலங்குறதே இல்லை. அட இது வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு போ அந்த பக்கம். நான் முன்னாடியே அவங்கள வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். எல்லா பெண்களுக்கும் ஒரு நல்ல பக்கம் ஒன்று இருக்கும். நல்ல பக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அதை புரட்டி பார்க்கலாம் தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த மார்டினி அவங்க என்னோட பாட்டியை ஞாபகப்படுத்துறாங்க. அவங்களும் என்னை இப்படி தான் அடிப்பாங்க. நான் எது பண்ணாலும் எனக்கு நல்லது தான் சொல்லி கொடுப்பாங்க. அலெக்சாண்டர், அவங்க நல்ல பொண்ணா இருக்காங்க. இப்ப பேசுற மாதிரியே பேசி எப்படி கவுக்குறேன்னு பாரு. அலெக்சாண்டர்,
என்னடா என்ன உனக்கு பிரச்சனை? வெளியே ஒரு கரடி இருக்குப்பா, அது என் கால் நக்கிட்டு இருக்குப்பா. காலை அவசரப்பட்டு இழுத்தா கண்ட இடத்துல கடிச்சிடுமோன்னு பயமா இருக்கு. என்னடா சொல்ற? வெளியே இருக்க கரடி என் காலை நக்கிட்டு இருக்கு. இந்த காட்டுல கரடி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. நீ வேணா வந்து கொஞ்சம் பாரு. எனக்கெல்லாம் அது பார்க்கணும்னு விருப்பமே இல்லை, ஏன்னா இங்க எந்த கரடியுமே இல்லை. வேணும்னா நம்ம 2 பேரும் பெட் கட்டி விளையாடலாமா? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. ஆப்பிரிக்கால கரடியே கிடையாது. இதோ இங்க பாரு, இந்த புக்ல நான் எல்லா இடத்துலயும் நல்லா படிச்சுட்டேன். இந்த பக்கம்தான். கரடிங்க நார்த் அமெரிக்கால மட்டும்தான் இருக்குதுங்க. இதோ இதை நல்லா படிச்சுப்பார். ஆப்பிரிக்கால கரடியே கிடையாது. உனக்கு படிக்க தெரியும் தானே? நல்லா படிச்சுப்பார். என்னாலையும் படிக்க முடியுது, நீயும் ஒழுங்கா தான் படிச்ச. ஆனா பேரால படிக்க முடியுதானே இப்போ பாத்துருவோமா? ஆட கொக்கமக்கா, இவ்வளவு பெரிய பெருச்சாலியை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இவ்வளவு நேரம் நான் அதை ஒரு கரடின்னு தான் நினைச்சேன். ஆஹா, குயில் கூவிடுச்சுடா தம்பி. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியலையே. நான் பையன் மந்திரத்தை காட்டிட்டு வரேன். ஹலோ மார்டின், எப்படி இருக்க நீ? இந்த ட்ரெஸ்ல பார்க்கவே அழகா இருக்க நீ. சும்மா ஜம்முன்னு இருக்க. அவரும் வருவாருன்னு நீ நினைக்கிறியா? இதெல்லாம் நீ சரியாவே போடுறது இல்லையா? கமான் பேபி, நாம இந்த காட்டு பாதையில ஜாலியா ஒரு வாக் போயிட்டு வருவோம். சரியா? நாம எங்க போக போறோம்? இப்ப நான் உனக்கு கைடா இருக்க போறேன். என் கூட வா. அலெக்சாண்டர், நீங்க பேசுறது ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்படியா? உண்மையாவே இந்த காடு பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொமான்டிக்கா இருக்கு. இந்த மூன் லைட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். மூன் லைட்டா? வாயை மூடுங்க. உங்களை கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் கைகளுக்குள்ளேயே நீங்க இருக்கணும். உங்களை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? ஏய் என்ன பண்ற? இப்படி என் வாயை எச்ச பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. நீ என்னை பார்த்து என்ன நினைச்ச? ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருக்கீங்க. கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும்னு இருக்கீங்க. அதுவும் காட்டுக்குள்ள வந்து என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிட்டா என்ன நினைப்பாங்க? எதுக்காக பயப்படுறீங்க நீங்க? நான் ஒண்ணு உங்களை காயப்படுத்த போறது இல்ல. சொல்றத கேளு. நிறுத்து. வேணாம், இது வேணான்னு சொல்றேன்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓ, அத பத்தில நான் பேச விரும்பல. எனக்குள்ள இருந்து மொத்த மூடியும் நீங்க கிளறி விட்டுட்டீங்க. என்னது? எனக்கு உன்னை பார்த்தா எந்த மூடுமே வரல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? எங்க பாருங்க, உங்களை மாதிரி எந்த ஆம்பளையும் நடந்துக்க கூடாது. இந்த மாதிரி பிசினஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி டெலிகேட்டா நடந்துக்கிறீங்க? ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல மெய்ட் வச்சு உங்களை பாத்துக்கிறேன். பட்லர் கூட இருப்பான். நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்லா இருக்கே. இந்த ப்ரொபோசல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். என் பிள்ளைங்களுக்கு யார் அம்மாவா இருக்க போறாங்க? ஓ, என் பாட்டி தான். என்னது, உன் பாட்டியா? உங்க தாத்தா ஒத்துப்பாரு அதுக்கு? ஆகும் ஆகும்.
அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் எக்கோ எக்கோ அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் என்னம்மா இதெல்லாம்? நான் எப்படி இங்க வந்தேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் தூக்கத்துல நடப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா மரம் ஏறுவேன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் தூக்கத்துல நடப்பேன் தான், ஆனா மரத்துல ஏறுவேன்னு எனக்கு தெரியாது. ஓ, உனக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் வேணுமா? 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 ஹே, இங்க பாரு. ஜோசபின் இங்க இருந்து முதல்ல அனுப்பிவிடு. ஜோசபின் அனுப்பு. அனுப்பாத. ஆமா ஆமா, ஆகா ஆகா. சரி சரி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தா தான் நல்லா இருக்கும். வேணுமா? வேணுமாவா? இல்ல இல்ல, நான் அவ்வளவு ஒன்றும் சிறப்பான ஆள் இல்ல. வேணுமா? 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 இப்பதான் இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல, எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்ல. நீ தான் தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. இப்படி இருக்கதான் சரியா இருக்கும்னு தோணுது. நீ என்ன இன்சல்ட் பண்ணணும்னு பாக்குறியா? உங்ககிட்ட பார்கெயின் பண்றேன். நீங்க கேம்ப்ளர்னா நானும் தான். நம்மளோட விதி முடிவு பண்ணட்டும். காயினை டாஸ் பண்ணுவோம். ஹெட் ஆர் டெயில்? சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எனக்கு வேற வேலையெல்லாம் இருக்கு. சரி, உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? சரி, உன் ஆசைக்கு போட்டு பார்த்துருவோம். நீங்களே சொல்லுங்க என்னன்னு. என்ன வந்துச்சு? என் கிட்ட இருந்த கடைசி காயின் அதுதான். அதையும் நான் தொலைச்சிட்டேன். உன் பேச்சை கேட்டு நான் தேவையில்லாம போட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? இங்க பாரு. பையன் பொண்ணு, பையன் பொண்ணு, பொண்ணு பையன், பையன் பொண்ணு, பொண்ணு பையன், பொண்ணு பையன். உனக்கு புரியுதா? பையன் பொண்ணு. ஏய் இல்ல இல்ல, நான் இதை போட்டுட்டு தான் தூங்குவேன். இங்க பாரு, நான் பையன், நீ பொண்ணு, பையன் பொண்ணு. பாத்தியா? பையன் பொண்ணு. ஆமா, அதேதான். சரியா சொன்ன. பையனுக்கு பசிக்குது, பசிக்குது எனக்கு. உனக்கு இல்லம்மா, உனக்கு இல்ல, எனக்கு பசிக்குது. வேணுமா? இனிமே தான் வேணாம். இங்க பாரு, பையனுக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு. இங்க பாரு, இதோ இங்க இருக்கு பாரு. பாத்தியா? தெரியுதா? நட்ஸ். நட்ஸ். ஆமா, சரியா சொன்ன, நட்ஸ். வேணும். ஹேய், வேணும். நிறுத்து. எனக்கு பசிக்குது. விடு, எனக்கு உன் கூட இருக்க விருப்பம் இல்ல. உள்ள ஏன்டா இவ்வளவு கேவலமா பண்ற? நீங்களாம் ஒரு வேட்டைக்காரங்களாடா. ஒரு காயினை கண்டுபிடிக்க தெரியுதா உங்களுக்கு? நாங்க எருமையை மட்டும் தான் வேட்டையாடுவோம். அந்த காயின்லயும் ஒரு எரும மாடு இருக்கும். டேய், அது முக்கியமான காசுடா. நல்லா தேடுக்கடா. உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? தேவையில்லாம என்ன கூட்டிட்டு வந்து என் காசையை தொலைக்க வச்சிட்டீங்க. டே வில்பர் எங்க இருக்க? அவர் வீட்டுக்கு வரல. இங்க ராத்திரி முழுக்க. பாத்தியா அவன? மறுபடியும் எங்க தூக்கத்துல நடந்து போயிட்டான் போல இருக்கு. டே வில்பர், எங்கடா இருக்க நீ? டே தூங்கு மூஞ்சி, சீக்கிரம் எந்திரா. ஏ வில்பர், தூங்கு மூஞ்சி, எந்திரா கிறுக்கு பையில. அலெக்சாண்டர், திரும்ப வா. எங்க போன நீ? ஏ வில்பர், எந்திரா, தூங்கு மூஞ்சி. மிஸ் மோர், ஓ மிஸ் மோர். வேணுமா? ஓ, இது வேறயா? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றியா நீ? வேணுமா? சரி சரி, அவசரப்படுத்தாத. மறுபடியும் வந்துட்டு இருப்பாரு டேட்டிவ் சார். முதல்ல இவனை இங்க இருந்து அனுப்பி விடு. இந்த ஜோசபினை துரத்தி விடு. ஆவ் ஆவ், ஜோசபின் ஆவ் ஆவ்.
ஆகோ ஆகோ ஏய் வில்பர், முழிச்சுக்கடா பையா. இன்னுமா நீ தூங்கிக்கிட்டு இருக்க? இன்னொரு ஹவுஸ் டிரெக்டிவ் வந்துட்டாருப்பா. இங்க இருந்து இப்ப நீ போறதா உனக்கு நல்லது. ஆகா ஆகா, சீக்கிரம் ஆகா. வில்பர் எங்கடா இருக்க? ஹாய் அலெக்ஸ். டேய் அங்க மேல ஏறி உட்கார்ந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா கிறுக்கு பையில. அப்படியே குரங்கு மாதிரி இருக்க. சீக்கிரம் குதிச்சு கீழே வா. கீழே வான்னு சொல்றேன்ல. சரி சரி, அவளையும் கூட்டிட்டு வா சீக்கிரம். வா சீக்கிரம் போலாம். அட வாமா போலாம். நீ பண்ணுவியே. வாங்க அலெக்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் நீங்க இப்போ மீட் பண்ணனும். இவங்க தான் மிஸ் மோர். மிஸ் மோர் இது அலெக்ஸ், அலெக்ஸ் இது மிஸ் மோர். டேய் யாரா அந்த பொண்ணு? எங்கடா புடிச்ச அந்த புள்ளைய? நேத்து நைட் ஏதாவது தப்பு தண்டா ஏதாவது நடந்துச்சா இல்லையா? எஸ் ஆர் நோ மட்டும் என்கிட்ட சொல்லு. எஸ். தெரியும்டா உன்னை பத்தி. நான் மரத்துக்கு மேல இருந்தேன். அப்படியா? அங்க போய் என்ன பண்ண? என் கூட வாங்க. இங்க பாருங்க, நேத்து ராத்திரி நான் தூக்கத்துல நடந்து இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அப்ப வந்து என்னது? அந்த மரத்துக்கு மேல இவளுக்கு வீடு இருக்கா? அப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? உண்மையாவே அங்க தனியா தான் அவ வாழ்ந்துகிட்டு இருக்காளா? இல்ல அப்படி சொல்ற முடியாது. அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அப்படியா? ஓ, இது என்ன மாதிரி ஃப்ரெண்டு? எப்பா அவங்களும் மரத்து மேலதான் வாழ்வாங்களா? ஓ, இவங்கள தான் காட்டுவாசின்னு சொல்லுவாங்களா? சரி, இன்னொரு ஃப்ரெண்டு பேர் என்ன? நான் அவளை ஜோசஃபின்னு சொல்லுவேன். அது ஒரே பயம் எனக்கு என்னன்னா, நீங்க அவளை பார்க்கும்போது எனக்கெல்லாம் யாரை பார்த்தாலும் எந்த பயமும் இல்ல. நீயும் பயப்படக்கூடாது. ஓ ஜோசஃபீனா, ஜோசஃபீனா. டேய் எங்கடா அவ? எங்கடா அவ போனா? உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கா. ஹாய் ஜோசஃபீன். ஆமா, எதுக்கு இந்த வெயில்ல இந்த மாதிரி ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா? ஹாய் பேபி. ஓ, என்னடா குமரின்னு சொல்லி குரங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதுதான் ஜோசஃபின், இவளோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? வேணுமா வேணுமா டேய் இருக்கு பையில. என்ன கண்டற விடாது. இது என்னென்னமோ பண்ணுது. என்ன மங்கி ஒன்னு பாத்துச்சுன்னா அப்படியே பண்ணும், தெரியாதா உங்களுக்கு? இந்த மண்டையில போட்டா சரியாயிடும். இதோ போறேன் பாரு. வேணுமா 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 நான் இங்கிருந்து கிளம்புறேன்டா. எப்படி இருக்கீங்க அலெக்ஸ்? நல்லாவே இல்லடா, சுத்தமா நல்லாவே இல்ல. வேணுமா கொஞ்சம் நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா. இங்க பாருங்க, நாங்க போயிட்டு வரோம். பாய். என்னது மரத்துக்குள்ள வீடா? அது எப்படி இருக்கும்? ஏய் எங்க இருக்கிற? நான் வரல, நான் வர மாட்டேன். என்ன விட்டுரு. நான் வரல, நான் வரல. உனக்கு வேணா ஒரு பீர் வாங்கி கொடுக்குறேன். என்ன விட்டுரு. நான் வரேன். இரு இரு, என்ன விடு. பரவாயில்லையா? இடம் நல்லா ஜம்முன்னு இருக்கு. அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் மார்டினி? நாங்க மேல இருக்கோம் பாருங்க. அலெக்சாண்டர், உடனே கீழே வாங்க. நீங்க இப்பவே இங்க வந்தாகணும். நான் சொல்றது கேக்குதா? நல்லாவே கேக்குது. ஆனா எனக்கு வர விருப்பமே இல்ல. உனக்கு நிஜமாவே என்ன பார்க்க பிடிக்கும்னா நீ உடனே கிளம்பி வா. மிஸ்ஸஸ் மார்டினி, அத புடிச்சிட்டு அப்படியே இங்க வந்துருங்க. மேல ஸ்விங் பண்ணி வாங்க. இத பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ண முடியும். எல்லா குரங்கும் அதை பண்ணும். எப்படி இருக்கீங்க வில்பர்? எப்படி இருக்கீங்க அலெக்சாண்டர்? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஓ, நல்லா இருக்கும். ஓ, நீங்க சுத்துறதுக்கு இவதான் காரணமா? ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாருங்க, தயவு செஞ்சு தப்பா யோசிக்காதீங்க மிஸ் மார்டின். உங்களுக்கு முதல்ல மிஸ் மோர் அறிமுகப்படுத்துறேன். இது அவங்களோட ஃப்ரெண்ட் ஜோஸ்பென். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நட்ஸ். என்ன இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு ஏதோ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா நம்ம இதை கிளறி விடுவோம். ஓ, இவங்க வில்பரோட ஃப்ரெண்டா? ரெண்டு வில்பர் ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏதோ காரணம் சொல்லி மழுப்புறாங்க. ஆமாமா, இப்பதான் நாங்க பார்த்தோம்.
பொய் பொய் பொய். என்னால இவ்வளவு பொய்களை தொடர்ந்து சொல்ல முடியல. ஒரு பலூன் மாதிரியோ பூச்சியை போல ஒரு பறவை போல கலக்காத வாழ்க்கையில பறந்து சிறகடிக்கணும். ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க. அப்புறம் இதுக்காக இங்க வந்தாங்க. ஏன் ஏன் ஏன்? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அவ என்னமோ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. என் மொத்த குடும்பத்துக்கு கிளறுன்னு கிளற ஆரம்பிச்சிருப்பா. இன்னும் கொஞ்சம் கிளறினா பத்திக்கும். இல்ல இல்ல, நான் எதுவும் நினைக்கல. என் மனசுல போய் சொல்ல முடியல. ஆனா ஏன் என்னை இப்படி சொல்ல வைக்கிறாங்க? என் நெஞ்சு வெடிச்சிருமோ? ஆமா, வெடிக்க தான் போகுது. அவங்க வெல்பரோட ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. அவங்க உண்மையாவே வில்பர் ஃப்ரெண்டு தான். அட, ஏதாவது பேசி தொலை. எஸ் ஆர் நோ ஏதாவது ஒன்று சொல்லி தொலை. ஆமாமா, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மிஸ்ஸஸ் மார்ட்டின் கூட உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு என்ன கோத்து விடலான்னு பாக்குறீங்களா? எனக்கு தெரியும், நீங்களே தானே எல்லாமே பண்ணீங்கல்ல. பண்ணல பண்ணீங்க பண்ணல பண்ணீங்க பண்ணல பண்ணீங்க பண்ணல பண்ணீங்க. ஆமா பண்ண. இல்ல இல்ல, நீ என்ன குழப்பி விட்ட. இப்படி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் இதோட நம்ம முடிச்சுப்போம். நட்ஸ். அது சரி சரி விடு. நீ என்னோட நண்பன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பெரிய சைஸ் மீன் மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான். ஏன் மூஞ்சி பார்த்து என்னடா நான் சொல்ற? மனசுல நினைக்கிறதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுங்க. நான் நினைப்பேங்க. அது சரி, நீ நினைக்கிறத நான் கேட்க விரும்பல. வாங்க மிஸ் மோர், போய் ஃபன் பண்ணுவோம். வாங்க வாங்க அலெக்ஸ். டேய் வில்பர், எனக்காக நீ வெயிட் பண்ணு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதோ மறுபடியும் நாங்க போறோம். வாங்க மிஸ் மோர். வாங்க வாங்க, நம்மளும் போலாம். சீக்கிரம் ஏறுங்க ஏறுங்க. நீங்க எங்க போறீங்க நாங்க இப்போ? போய் சுதந்திரமான காத்த சுவாசிக்க போறோம். நாங்க போறோம். பை. அலெக்சாண்டர், ஒழுங்கா இங்க திரும்பி வாங்க. வா ஜோசபின், நம்ம போலாம். நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இதுதான். வாங்க மிஸ் மோர், வாங்க நம்ம திரும்ப போகலாம். இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. வாவ், என்ன ஒரு ஆட்டம். ஆடடடடடா. நாங்க காத்துல பறக்குறோம், கைத்துல மிதக்குறோம். ஹாய் வில்பர், எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். நான் இப்போ காத்துல மிதக்குறேன், ஜாலியா இருக்கிறேன். வா, வானத்துல மிதக்குறேன், காத்துல மிதக்குறேன். நீ பொண்ணோட, நான் இங்கே குரங்கோட மிதக்குறேன். நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போ ஜோசபின். நான் இப்ப தனியா இதுல விளையாட போறேன். வந்து என்னை தொல்லை கொடுக்காத. என்னடா ஆச்சு இவளுக்கு? இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா? சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதாவது திங்க கூடாத தின்றுப்பா. ஏய், என்னது அந்த பக்கம் சத்தம்? ஏதோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வந்துட்டோம். இது அமேசான் ட்ரைப்ஸோட ட்ரம்ஸ். ஆப்பிரிக்கால ரொம்ப மோசமான ட்ரைப்ஸ் அவங்க தான். அதுல பெண்கள் மட்டும்தான், ஆண்களே இருக்க மாட்டாங்க. எனது எல்லாரும் பெண்கள், ஆண்களே கிடையாதா? அட ஆமா. அப்படின்னா இது ஆப்பிரிக்கா இல்ல, சொர்க்கம்னு சொல்லுடா. ஏ மெதுவா தூக்கு, மெதுவா மெதுவா. Guala! 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நாங்க தான் வந்துட்டோம்ல. பாத்து பாத்து அடிக்க பாத்து விடுங்க. மெதுவா. ஏய் இங்க பாரு, கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. நமக்கு சாப்பிட என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம பாரு. நினைக்கிறதை விட அதிகமாவே கொண்டு வந்திருக்காங்க. ஏய் காந்த கண்டலகி, அவளை தொடாத. அதனால உனக்கு உயிரே போயிடலாம். இந்த ஆப்பிரிக்காலயே ரொம்ப சாவேஜான ட்ரைப்ஸ் இவங்க. சாவேஜ் அது சாசாது. உனக்கெல்லாம் பொறாம இவங்கெல்லாம் அழகா இருக்காங்கன்னு. டேய் நட்டு சாப்பிடுறியா நீ? நன்றி. என்ன இந்த புள்ள என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கு? இவங்க பார்க்க வேணா அமைதியா தெரியலாம். இதெல்லாம் இவங்களோட ஒரு பக்கம் தான்.
ஆனா இவங்க சாதாரணமான பொண்ணுங்க கிடையாது. ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. ரொம்ப வைல்டா நடந்துப்பாங்க. அவங்களோட கெட்ட குணம் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓஹோ, ராத்திரி கச்சேரி எல்லாம் இருக்கா? பாருடா. அவங்களுக்கு சாதாரண பெண்களை பிடிக்காது. அவங்க காதலால உங்களை கொல்ல போறாங்க. அப்படியா? நல்லா கொல்லட்டும். நான் அவ கையால சாக ஆசைப்படுறேன். இந்த மொத்த ட்ரைப்லயும் ரொம்ப மோசமான பொண்ணு அவங்க தான். ஏற்கனவே அவங்க 3 புருஷனை கொன்னுட்டதா சொல்றாங்க. பரவாயில்ல, எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப ஜோக் பண்றதை நிறுத்துங்க. அவங்க ஒரு ஆணை நேசிச்சாங்கன்னா அவங்களை கொன்னுடுவாங்க. எனக்கெல்லாம் ஆபத்தெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அது இந்த மாதிரி ஆபத்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க சொன்ன ஆபத்து எந்த நேரத்துல எப்போ ஆரம்பிக்கும்? இருட்டுனதும். அப்படியா? இப்போ டைம் என்ன ஆகுது? 1 மணி ஆகுது. ஐயோ, இங்க வேற 7 மணி ஆனதானே இருட்டவே செய்யும். அவசரப்படாத. எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கணும். என்ன கேட்டா நமக்கு கிடைச்ச இந்த நேரத்தை பயன்படுத்தி தப்பிச்சு போயிடலாம். ஆமா, யாரு செத்துட்டாங்கன்னு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க. நான் போய் ஆறுதல் சொல்லிட்டு வரவா? அப்படியே அவங்க பேக்ரவுண்டையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஆபத்து. அவங்க உங்களை காதலிச்சு மரணத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஓ, இது வேற பண்ணுவாங்களா? கேட்க நல்லா இருக்கு. Spot on this hemisphere, 'cause Minnie the Moocher came from here. Heidi, Heidi, hi. Heidi, Heidi, hi. Hody, hody, ho. Hody, hody, ho. Heidi, 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 hody, ho. Minnie started mooching at the age of 2. She mooched all the way to Lenox Avenue. Heidi, Heidi, hi. Heidi, Heidi, hi. Hody, hody, ho. Hody, hody, ho. Heidi, 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 hody, ho. Minnie met a chief and how she fell, and that night they heard Minnie yell, Heidi, Heidi, hi, Heidi, Heidi, hi, Hody, hody, ho, Hody, hody, ho, Heidi, 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 hody, ho. Her uncle said no to an Amazon. His head is here, but the uncle's gone. Skagala-ga-ga-ga, Heidi, Heidi, hi, Skagala-ga-ga-ga, Hody, hody, ho, Skagala-ga-ga, Heidi, 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 hody, ho. The Amazons cook on a rock that's hot. They're so poor they hidey-hi. Skagala-ga-ga-ga. Howdy, howdy, ho. Skagala-ga-ga-ga. Skagala-ga-ga-ga. Howdy, ho. Rickety, rackety, racks. Which means in the Amazon language, have you paid your income tax? அந்த சூரியனுக்கு என்னாச்சு? என்னாச்சு? என்ன நடக்குது இங்க? யாரோ லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது சோலார் எக்லிப்ஸ் Eclipse-ஆ? நினைக்கிறேன். எக்லிப்ஸா? ஐயோ தப்பா போச்சு. அவங்க நைட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ராத்திரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஆனா என்ன? இவங்களுக்கு நம்ம அதை சொல்லி புரிய வைப்போம். இங்க பாரு, டைம் 1 o'clock தான் ஆகுது. பாரு, என்னோட வாட்ச்ல 1344 தான் ஆகுது. இவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கடா.
அந்த காங்க இருந்துச்சுல அதை கூப்பிடு, அதை வச்சு நம்ம வைப்போம். அவ்வளவுதான், உங்க கதை முடிஞ்சது. உங்களை லவ் பண்ணியா கொல்ல போறாங்க. எனக்கு அதுக்குள்ள எல்லாம் சாக விருப்பம் இல்ல, நான் நல்லா வாழ்ந்தாகணும். போதும் போதும், இதோட நிப்பாட்டிக்க. நிப்பாட்டிக்கன்னு சொல்றேன்ல. ஏம்மா, ஓ ஐயோ ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் ஒழுங்கா நிப்பாட்டுங்க. எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நேரமாச்சு, உள்ள போங்க. அப்படிதான், சொல் பேச்ச கேட்கணும். போங்க போங்க. வில்பர் வந்து தொலைடா, வாடா போலாம். டே வில்பர், என் கூட சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சுடா. வா வா வா, என் கூட வா. உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இங்க பாருங்க, தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சீக்கிரம் சீக்கிரம் இத போட்டுக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க போடுங்க. எப்படியே நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வில்பர். அப்பாடா, அவ தான் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். எப்படியே நம்ம தப்பிச்சோம். அவளை அப்புறமா பாத்துக்கலாம் விடு. எப்படியும் அவங்க பொண்ணுங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப புரியுதா என் கூட இருந்தா நீ சேஃபா இருப்பேன்னு? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நேருக்கு நேரம் மோதுவண்டா. என்ன யாருன்னு நினைச்ச? ஓ ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா அம்மா அம்மா, என்ன விட்டுருமா அம்மா, இப்படியாமா தூக்குறது? ஐயோ என்ன விடுமா. அலெக்சாண்டர் தப்பிச்சு போயிட்டு இருப்பாரு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இங்க இருக்க 300 பேரும் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட காத்திருக்காங்க. வில்பர், வில்பர், நீங்க என்ன பண்ணாலும் நான் தாங்கிப்பேன். அந்த வில்பர் பையன் ஒரு தொட்டாஞ்சனிக்கு தாங்க மாட்டான். அவன் ஒரு பொடி பையன், விட்டுருங்க. ஆஹா, இருக்கு புள்ள வந்து முத்தம் கொடுத்துட்டு போகுது. விருப்பமெல்லாம் முத்தம் கொடுக்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? நீ போய் கிஸ் பண்ணு, சொன்னா கேளு, போ. எது, நான் போய் அவரை கிஸ் பண்ணணுமா? ஆமா, போய் பண்ணு, போ. இல்ல, எனக்கு தெரியாது. அவரோட உயிரை காப்பாத்த இந்த ஒரு வழிதான் இருக்கு, போ. இப்பதான் அந்த புள்ள கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். உனக்கு நான் சொன்னது கேட்கலையா இல்லையா? நான் தான் என் வில்பரு. அட நீயா? உங்க நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை எல்லாம் என்கிட்ட இந்த மாதிரி வந்து நடந்துக்காத. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்னது? இல்ல இல்ல இல்ல, எனக்கு இவ வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்கள ஒரு பொண்ணு அவருக்கு பிரைட் ஆக்க பாக்குறாங்க. உன்னை பிக் பண்ற மாதிரி பண்ணு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, அனுப்பிச்சுடு. இவெல்லாம் என் டைப்பே இல்ல, டைப்பே இல்ல. புள்ள, இங்க வா, இங்க வா, உன்னதான் இங்க வா. நான் இவனை எடுத்துக்கிறேன். இல்ல, இவளை எடுத்துக்கிறேன். இவளை. ஆமா, அந்த புள்ளையதான், அந்த புள்ளையதான். அடிபட்டது எனக்கு, இவளுக்கு கத்திக்கிட்டு இருக்காளுங்க பாரு. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க இவளுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது கல்யாணமா? அதுவும் இவன் கூடயா? ஆமா, இது பழைய அமேசான் ட்ரெடிஷன். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன கரும முடிச்ச கல்யாணம்டா இது. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஹனிமூனா? இவன் கூடயா? இவ கூட தான். நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, என்ன சும்மா விடு. ஹனிமூனுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் என்னோட முதல் புருஷன். என்ன இது, என்ன நடக்குதுங்க? ஹனிமூனுக்கான ஏற்பாடு. ஹனிமூனா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன், என்ன விடுங்க. இகானா, இகானா.
ஈயா வா ஈயா வாவோ ஈயா வாவோ ஃபு ஃபு உஃப் 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 அவன் அங்க இல்ல உஃப் அவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அதனால தான் யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கோ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ ஹேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போலாம் டேய் 3 ஃபலூடா வாமா 2 பேர் தானே இருக்கோம் நாம ஈயா வாண்டா ஈயா வாண்டா ஈயா வாண்டா ஈயா வாண்டா ஈயா வாண்டா அங்க பாரு ஃபுல்லா ஆம்பளை பசங்களா வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணுமா என்ன கதைன்னு தெரியலையேடா எனக்கு டார்சன்ஸ்லாம் உங்களோட மேட்காக வராங்க நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம் இல்லன்னா நம்மளும் மனைவியாக வேண்டியதுதான் அப்ப சீக்கிரம் போயிடலாம் என்ன பண்றாங்கன்னு பாரு என்னெல்லாம் சம்பவம் பண்ண போறானுங்களோ தெரியல ஐயோ டேய் ஏய் டேய் டேய் நான் ஆம்பளடா என்ன விடுங்கடா டேய் சொன்னா கேளுங்க அலெக்சாண்டர் நீங்க எப்படி இதை இவ்வளவு ஒயிட் ஆக்குனீங்க அத நான் சோப்பை பயன்படுத்தினது ரொம்ப உதவியா இருக்கு ஆளுக்கும் போகுது பாய்ஸ் இதுதான் ஆப்பிரிக்கா இப்பவாது புரிஞ்சுக்கோங்க